அக்கா இருக்கும்போது உனக்கேன் இவ்வளோ அவசரம்? குந்தவைக்கு மூச்சு வாங்கியது. கைகளை தரையில் ஊன்றி மெல்ல எழுந்தாள். ஒரு கை இடுப்பை தாங்கியிருக்க சின்ன சின்ன அடி எடுத்து நடந்தாள். இப்பொழுதெல்லாம் வேகமாக நடக்க முடியவில்லை. இவளது சரிந்த வயிற்றை பார்த்து பக்கத்து வீட்டு பாட்டி தீர்மானமாய் சொல்லிவிட்டார். கட்டாயம் இரட்டை குழந்தைதான். சூர்யாவிடம் இந்த செய்தியை சொன்னபோது அட்டகாசமாய் சிரித்தான். ரொம்ப சௌகரியமா போச்சு, இதோட முடிச்சுக்குவோம். நாம் இருவர் நமக்கு இருவர். போப்பா, எல்லாமே உங்களுக்கு கிண்டல் தான். சுவர் கடிகாரம் இவள் சிந்தனையை கலைத்தது. கொஞ்ச நேரத்தில் சூர்யா அலுவலகம் விட்டு வந்து விடுவான். வெறும் காஃபி மட்டும் அவனுக்கு பிடிக்காது. துணைக்கு டிஃபன் வேண்டும். இன்றைக்கு தோசை வார்த்து கொடுத்து விடலாம். சமையலறையில் ஒற்றை காலை நீட்டியவாறு அமர்ந்தாள். வெங்காயத்தை சின்ன துண்டுகளாக நறுக்க ஆரம்பித்தாள். நிடி தாங்காமல் கண் பொங்கிய போது சடையிலென அம்மா ஞாபகம் வந்தது. அம்மா ஒவ்வொரு முறையும் வெங்காயம் நறுக்கும் போது தாரை தாரையாய் கண்ணீர் வடிப்பாள். புறங்கையால் துடைத்து கொண்டே ஒவ்வொரு முறையும் இவரிடம் விளையாட்டாய் சொல்வாள், இங்க பாருடி, இந்த மாதிரி நிறைய பங்கு உங்க அப்பா என்ன அழ வச்சிருக்காரு. அப்பா சுபாவத்தில் கொஞ்சம் முசுடுதான், ஆனா இவரிடம் கொள்ளை பிரியம். அதே அப்பாதான் சூர்யாவை கன்னத்தில் பலார் என அறைந்தார். இவள் குறுக்கே வீழ்ந்திராவிட்டால் மிகவும் அசிங்கமாயிருக்கும். இவளை வார்த்தைகளால் அடித்தார். ஏண்டி, உனக்கு மேல பெரியவ இருக்கிறப்ப உனக்கு எதுக்கடி இவ்வளவு அவசரம்? அப்பன் பெருசையே கட்டி கொடுக்கல, நம்மளுக்கு எப்ப நடக்கணும்னு நீயே முந்திக்கிட்டியா? பதிவு திருமணம் செய்து கொண்டு வந்தவர்களை முன் ஹாலில் நிற்க வைத்தே பேசினார். அம்மாதான் சமாதானம் பேசினாள். அக்கா கூட சற்று முறைப்பாகத்தான் இருந்தாள். அவள் கவலை அவளுக்கு. சும்மாவே அவளுக்கு வந்த எல்லா வரன்களும் தட்டி கொண்டே போயின. இதில் தங்கைக்கு காதல் திருமணம் என்றால் இன்னமும் சிக்கல். அன்றைக்கு பார்த்ததுதான் அம்மாவை. டாக்ஸியில் ஏறும்போது ஜன்னலில் அம்மா முகம் தெரிந்தது. முழுவதுமாக ஒரு வருடம். இப்பொழுதெல்லாம் அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வெறியாய் மாறியது. எதிர் வீட்டு கயல்விழி தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாள். ஆமாம் குந்தவை, இந்த நேரம் மனசு அம்மா வீட்டு பக்கம்தான் தாவும். அதுதான் பெண்ணுக்கு சௌகரியம். உடம்பு முழுக்க ஒரு சோம்பல் படர்ந்திருக்கும். அம்மா கையால் தலை பின்னி கொண்டு நினைத்த நேரம்லாம் தூங்கிட்டு விச்சாந்தரமா இருக்க அம்மா வீடுதான் சௌகரியம். பாவம் நீ இங்க தனியா ரொம்ப சிரமப்படுற. கயல் சொல்ல சொல்ல அம்மா பற்றி ஏக்கம் வளர்ந்து கொண்டே போனது. சூர்யாவின் வீட்டிற்கு இவர்கள் மேல் அவ்வளவு கோபமில்லை. ஆனால் பெரிய அளவில் பிரியமும் இல்லை. சூர்யாவின் அம்மா 2 தடவை வந்து போனாள். சம்பிரதாயமாய் பேசி போனாள். அவளிடம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. அழைப்பு மணி அலறியது. கை ஊன்றி எழுந்தாள். மெல்ல நடந்து போய் கதவு விளக்கினாள். அப்பா! வயிற்றுக்குள் அமிலம் பாய்ந்தது. நிதானித்துக் கொண்டாள். வாங்கப்பா உள்ள. அப்பா தயங்கினார். மென்மையாய் சிரித்தார். நாற்காலியை தட்டி நகர்த்தினாள். அப்பா இவளையே பார்த்து கொண்டிருந்தார். எல்லாரும் சௌக்கியமாப்பா? அம்மாவை அழைச்சிட்டு வரலையா? அப்பா சடீரென தலை குவிந்தார். இந்த ஒரு வருடத்தில் அவர் நிறைய மாறியிருந்தார். உடம்பு இன்னும் மெலிந்திருந்தது. குந்தவை, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. அவர் உன்னை எப்படிமா வச்சிருக்காருமா? உங்க மாப்பிள்ளை தங்கம்பா, நல்லா பாத்துக்கிறார். நீங்க ஒதுங்கிட்டதுதான்ப்பா அவருக்கு பெரிய குறை. அப்பா மௌனமாய் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்வாருப்பா, குழந்தை பிறந்துட்டா உங்க அப்பா கோபம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அது படிச்சிடுச்சுப்பா. அப்பாய் சங்கடமாய் பேசினார். எனக்கு உன் மேல கோபம் எதுவும் இல்லை குட்டிமா. கோபம் என் மேலதான். என்னோட கையாளாக தனத்தின் மேல். உன் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற யோக்கியதே இல்லை. அது கேவலமா இல்லையா? அதை மறைச்சுக்கத்தான் கோவப்பட்டேன். பழைய கதை விடுங்கப்பா. அக்கா எப்படி இருக்கா? இருக்கா, என்ன மன்னிச்சிடுமா. குந்தவை பதறினாள். என்னப்பா அது? நீங்க தானே எங்க 2 பேரையும் மன்னிக்கணும். நாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு தான் நடந்துகிட்டோம். அக்கா கல்யாணம் முடிஞ்சிருந்தா நீங்க ஒத்துக்கிட்டு இருப்பீங்க. எந்த தகப்பனும் இதைத்தான் செய்ய முடியும். அப்பா தலையசைத்தார். வாசலில் ஸ்கூட்டர் சப்தம் கேட்டது. சூர்யாதான். அப்பா சடீரென எழுந்து கொண்டார். அப்பாவை பார்த்த சூர்யா ஆச்சரியப்பட்டான். வாங்க, தயக்கமாய் கூப்பிட்டான். உட்காருங்க. அப்பா அமர்ந்தார். சௌக்கியம்தானே? சூர்யா தலையசைத்தான். குந்தவை உண்டாயிருக்கிற விஷயம் 2 நாளுக்கு முன்னால்தான் தெரியும். இந்த கோபம் வருத்தம் எல்லாவற்றையும் விட பாசம்தானே முக்கியம். குந்தவையோட அம்மா ஒவ்வொரு ராத்திரியும் நான் தூங்கிட்டு தான் நினைச்சுக்கிட்டு அழுவா.
நானும் இவ்வளவு நாளா கல்லா இறக்கி கிடந்தேன். நீங்க மறுதடவை வந்திருந்தா கூட நான் மனசு மாறி இருந்திருப்பேன். ஏதோ ஒரு வரட்டு பிடிவாதம். அப்பா நீளமாய் பேசினார். எங்களுக்கும் ஆசைதான், உள்ளுக்குள்ள ஒரு பயம். குந்தவை உங்க மகள்தான். ஆனால் அவள் என் மனைவியான பின் யாரிடமும், அவள் தகப்பனாரிடம் கூட அவமானக்கூடாது என்று என் மனசுக்குள் ஒரு வைராக்கியம் இருந்து வந்தது. அதான் வரலை. அப்பா சூர்யாவை பார்த்து கொண்டிருந்தார். மெல்ல நகர்ந்து போய் அவன் விரல்களை பற்றி கொண்டார்.